வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணோம். ஒரு சில பண்டிலில் ஒரு பண்டிலுக்கு தான் நம்ம வந்து ஒபிட்டோ பண்டிலுக்கு ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணி வேறு என்ன பண்டில் எடுத்தோங்கிறத நீங்களே பாருங்கள். சரி, நானே சொல்லிடுறேன் என்ன பண்டில்ன்ட்டு. பெயிண்ட் பண்டில் எடுத்தேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டாக பேசணும்னா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் MP40க்காக தான் நான் ஸ்பின்னே பண்ண ஆரம்பிச்சது. உண்மையாலுமே கடைசியில் MP40 நான் ஸ்பின் பண்ணி கடைசியில் MP40 எனக்கு உழுகாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2000 டைமண்ட் அசால்ட்டாக போகும். எப்படி போகுதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். டைமண்டு 2000 பத்தாமல் மேற்கொண்டு ஒரு 50 டைமண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த 50 டைமண்டை வச்சு தான் நான் வந்து இப்போ இதை எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த பெயிண்ட் பண்டியில் பாருங்கள். இப்போ அந்த MP40க்கு சுற்றுவேன். கடைசி வரைக்கும் அந்த MP40 எனக்கு தரவே இல்லை. எனக்கு ஆனால் ஆசைப்பட்டது நான் என்ன பண்டிலுங்கன்னா என்னத்துக்குன்னா MP40 தான் ஆசைப்பட்டு நான் ஸ்பின் பண்ணேன். கடைசியில் நான் எதிர்பார்க்காதது கிடச்சிருக்குது பெயிண்ட் பண்டில். இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு ஆசைப்படுற பண்டில் ஒன்று பண்டில்னால் எனக்கு இட்டாச்சி வேணும், அதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ பண்டில் வேணும். 2 தான். அது எடுக்க முடியாது, இருந்தாலும் ஆசை இருக்குன்னு தானே. சரி, இப்போ வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு MP40 நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற எல்லா ஈவெண்ட்லேயும் அந்த ஆஃபரில் 25%, 30%லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒன்று விடாமல் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டோக்கன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 10 டோக்கன் தராங்க ஃப்ரீ டோக்கனு, அதையும் ஸ்பின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பண்டில் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு பண்டில் எடுக்கிற அளவுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஸ்டோன் கொடுத்துட்டாங்க, அந்த பெயினோட ஸ்டோனு. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் அந்த ஃப்ரீ லக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த ஸ்டோனை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த பண்டில் மேலே தான் ஆசை. இது ஸ்ட்ரைட்டாக கிடச்சா நல்லா இருந்திருக்கும். இதை கஷ்டப்பட்டு நம்ம காசு எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதை நம்ம திருப்பி நம்ம ஸ்பின் பண்ண விட்டு அப்படியும் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். அது கிடைக்காதுன்னு நான் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம மாதரா பண்டிலுக்கு போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம். மாதரா பண்டிலில் என்ன கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடணும். நான் வந்து இந்த வீடியோ நான் தான் எடுத்தேன், அதனால் எனக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் தரேன்னா அந்த வீடியோக்கு தனியாக தான் வாய்ஸ் தரேன். அதில் வந்து அந்த ஒரு எமௌண்ட் விழுந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த எமௌண்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கண்ணா பயலுவோ. சரி, இப்போ வந்து இதை தொடவே வேணாம்ப்பா, வேணாம். ஆனால் நான் வந்து இந்த 2 எமௌண்ட்டுக்கும் அந்த மேலேருந்து இறங்குற அரைவல் அனிமேஷனுக்கும் நான் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2மே எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் மற்ற பண்டில் பீஸ் பண்ணிட்டேன். பார்த்துங்க, மொத்த டைமண்டும் போச்சு 2000. இப்போ வந்து டைமண்டே என்கிட்ட இல்லை. இதுக்கு மேலே தான் பார்க்கணும் டைமண்ட் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இந்த ஈவெண்ட்லலாம் கை வைக்கலாமா வேணாமாங்கிறது. நீங்கள் யாரும் இந்த கேமுக்கெலாம் டாப் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணுறேன்னா அதை பாருங்கள், ஓகே அப்படின்ட்டு இருக்கும். பார்த்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு அந்த பண்டிலாம் போட்டு ப்ளே பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா, நம்ம 1v1 மேட்ச் இருக்கும்ல, அதில் போயிட்டு நருட்டோட பண்டில் கலெக்ஷன் ஃபுல்லாகவே விட்டாங்க. அப்படி இல்லைன்னா நருட்டோ கலெக்ஷனுக்குன்னே ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்சில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நருட்டோ போன சீசனில் என்னென்ன வந்துச்சு அதுவும் இருக்குது, இந்த சீசனில் உள்ளதும் இருக்குது. 2 சாப்டரையும் நீங்கள் போட்டு விளையாடலாம், நல்லா விளையாட முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனிமி வருவாங்க அந்த இதில். சரி, நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கையில் இதுலேயும் ஒன்றும் கொடுக்கலையா. மொத்தத்தில் நமக்கு இந்த ஈவெண்ட்லேயே நமக்கு எதுவுமே லக்கில் கொடுக்கல. ஒரு அந்த லூட் பாக்ஸ் தவிர வேறு எனக்கு எதுவுமே கொடுக்கல நமக்கு. பாருங்கள் நீங்களே. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து வியூஸே போன வீடியோலாம் கிடைக்கவே இல்லை. ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் வழியாக தான் கொஞ்சம் வியூஸ் ஷார்ட்ஸில் தான் ஏறுது. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. 1K கிட்ட எனக்கு வேணும், ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு 1K வேணும், அதுக்கப்புறம் போக நம்ம எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கலாம். பார்ப்போம், பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டு வருதுன்னு தெரில. இந்த பன்னி வருதுன்னு நாங்கள் கேலக்டிக் பன்னி இருக்குல்ல, அது வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வேணால் நான் டைமண்ட் சேர்த்து பார்க்குறேன். சேர்த்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஸ்பின் பண்ணி அதை ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா எனக்கு வீடியோ கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கண்டென்ட் போடுறது எதுவுமே எனக்கு தெரில. எனக்கு மண்டை ஃபுல்லாக குழப்புது என்ன போடுறதுன்ட்டு. வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்போ திருப்பி. நான் அதை ஏதாச்சும் கண்டென்ட் யோசிச்சு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அப்படி கிடைக்கல கேம் ப்ளே பண்ணி போடுறேன். அது மாதிரி ஏதாச்சும் போட்டு எப்படியாவது சேனல் எப்படியா கொண்டு வந்துடலாம். இடையில எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு லைவ் வர பார்க்குறேன்.
பார்த்தோன்னா இப்போ எதுவும் கொடுக்கல, எதுவும் கொடுக்க மாட்றாங்க. இதுதான் கடுப்பே ஆகுது இந்த கரீனா காரனுங்கள்கிட்ட. காசை மட்டும் அழிக்கணுங்கிறானுங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ஐடியிலே நம்ம சுற்றிடலாம். நம்ம ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து ஐடி டாப் பண்ணுறப்ப அவன்கிட்ட கேட்டோன்னா அவன் ஐடியில் டாப் பண்ணுறத ஏதாவது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுவான். அவன் எதுக்கு பண்ணுறான்னா அவன் ஐடி வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு அவன் ஆசைப்பட்றான், அதனால் அவன் பண்ணுறான். அதனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நான் வந்து யூடியூப்பில் போடுறதுனால தான் நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நான் உங்கள் விருப்பம். சரி நம்ம வந்து இன்ட்ரோ இனிமேல் க்ரியேட் பண்ணி இன்ட்ரோ நம்ம ரெடி பண்ணி போடலாமா யூடியூப்பில் வீடியோவில், இல்லை வேணாமாங்க நீங்களே சொல்லுங்கள். ஏதாச்சும் கிவ்அவே தரனாலும் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை போட்டு ஒரு கிவ்அவே ரீடம் கோடு மாதிரி கொடுக்கலாம். என்ன ரொம்பலாம் கொடுக்க முடியாது, 10 பேருக்கு வந்து 200 ரீடம் கோடு ஒரு மந்த் வீக்லி கொடுக்கலாம். அந்தளவுக்கு 10 பேருக்கு தரலாம், அவ்வளோதான் என்னால் முடியும். ரொம்பலாம் தர முடியாது. அது வேணால் சொல்லுங்கள், ரூம் மேட்ச் மாதிரி வச்சு அது ஜெயிக்கிறவங்களுக்கு வீக்லி கொடுக்கலாம். அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஆளுங்க வருவாங்க வீடியோ லைவ் பார்க்கையில். அதான் சொல்கிறேன், ரூம் மேட்ச் மாதிரி வச்சு பண்ணலாம். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, பாருங்கள் நம்மக்கிட்ட 2000 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ டைமண்ட் வருவாங்க, 31 தான் இருக்குது. சரி இப்போ வந்து 50 டைமண்டு 45 டைமண்டு 45 வந்து போட்டோன்னா இந்த இது ஸ்பின்னோட நம்ம எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா கொடுக்கலன்னா நம்ம திருப்பி போகணும். பாருங்கள் அவ்வளோதான், எடுத்தாச்சு. 5 10 இப்போ கொடுக்குறாங்க, எடுத்துட்டோம். நம்ம வெற்றிகரமாக ஒபிட்டோ எடுக்கிறதா பெயின் எடுக்கிறாங்கன்னு இப்போ முடிவு எடுக்கிறோம். நான் வந்து ஒபிட்டோ தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைங்க ஒபிட்டோ பெயினா மாதராக்கு 250 என்ன கொஞ்சம் மாதராக்கு டோக்கன் சேர்த்துருவோமா? பெயின் ஒபிட்டோக்கு என்னென்ன நல்லா இருக்குது, பெயினுக்கு என்னென்ன நல்லா இருக்குது. பெயினுக்கு சட்டை உருட்டு, சட்டை வந்து கிழிஞ்சி சட்டையாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. கக்காசிக்கு கூட நம்ம கக்காசி கூட போடையில நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒபிட்டோ சைடு போனோம்னா ஒபிட்டோவுக்கு சட்டை ஓகேவாக இருக்குது. ஏதோ அந்த இது இருக்கும்ல ட்ராகன் ஃப்ளை மாதிரி இருக்குது. என்னடா மண்டடி, ஐயோ பேனரும் நல்லா இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன எடுக்கிறது, பெயினே எடுத்துடலாம். சரி மாதரா பார்த்தீங்கன்னா 250 கேட்குறான், இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்தோம்னா நம்ம மாதரா எடுத்துடலாம். என்ன பண்ணலாம், மாதரா ஒழிட்டி விட்டுருவோமா? மாதரா ஃபேன் யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மாதரா ஃபேன் எல்லாம் ப்ளூ கலர் ஆர்ட்டை தட்டி விடுங்க கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு. சரி நம்ம வந்து மாதராலாம் எடுக்க வேணாம், ஒபிட்டோவும் எடுக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு தலைவர் பெயினே எடுத்துடலாம். சரி கொஞ்சம் வீடியோவை போயிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே பெயினுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக நம்ம பெயின் பண்டில் எடுத்துட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம பெயின் பண்டில் கைக்கு வந்துருச்சு. ஓகே கொடுத்து பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டு ஆல் எக்யூப் கொடுத்துட்டோம். உங்களுக்கு யாருக்கா அந்த பண்டில் தேவைப்படுறதுன்னு ஆசையாக இருக்குதுன்னா இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ டைமண்ட் கிவ்வே கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அந்த கிவ்வேன்னு கூட சொல்ல முடியாது, நான் ஃப்ரெண்ட்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் தேவைப்படுமோ ஒரு 1000 டைமண்ட்டை கொடுக்க முடியும்னால அதுக்கு மேலே கஷ்டம். சரி இதோட வீடியோ முடிச்சலாம். டட்டா பை பை, லவ் யூ ஆல் நண்பர்களே, பை பை பை.